முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசு. ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் முறையிட தமிழ்நாடு அரசு முடிவு. முல்லை பெரியாறு அணையில் புதிய அணை கட்ட அனுமதி கோரும் கேரளாவுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கேரளாவின் முயற்சியை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வலியுறுத்தல். சேலத்தில் ரவுடி வீட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் பழைய நோட்டுகள் பறிமுதல். கஞ்சா சோதனைக்கு சென்றபோது காவல்துறை நடவடிக்கை. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் என கணிப்பு. கோபி அருகே குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 20 அடி உயர்வு. ஓரிரு நாளில் அணை நிரம்பும் நிலையில் இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி சென்ற அதிவிரைவு ரயிலில் மழைநீர் ஒழுகியதால் அவதி. ரயில்வே நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க பயணிகள் கோரிக்கை. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 53,200 ரூபாய்க்கு விற்பனை. குன்னூரில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பிரம்மாண்ட பழ கண்காட்சி. 5 டன் பழங்களை கொண்டு 9 உருவங்கள் அமைத்துள்ள தோட்டக்கலைத்துறை. வங்கதேசமுடனான 2வது போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் அமெரிக்கா வெற்றி. T20 தொடரை கைப்பற்றி அமெரிக்க அணி சாதனை. IPL இறுதிப் போட்டிக்கு நுழைய போகும் 2வது அணி எது? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.